வெல்கம் டு பிகே தமிழன் விளாக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விளாக் சேனல் ஆரம்பித்து மொதல் எபிசோடு இது தான். ஸோ அதனால் உங்களுக்கு பயங்கரமான விளாக்லாம் கொடுக்கணும்ல. சரி வாங்க நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு நேராக பார்க்கிங் வந்தாச்சு. எங்கடா இருக்க பார்க்கிங் எது இதுங்கிறன்னு தானே பார்க்குறீங்க. நீங்களே பாருங்கள், நம்ம இப்போ வந்திருக்கிறது ஏர்போர்ட் தான். நம்ம இப்போ நாக்பூர் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். நமக்கு ரன்வேவை சுற்றி பார்க்க இந்தமாரி பைக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க. அதோ பாருங்கள் எத்தனை பைக். சரி, அதான் பைக் கொடுத்துட்டாங்களா, அப்புறம் அந்த பைக்கை வச்சுட்டு மட்டும் சும்மா இங்கேயே எதுக்கு நின்றுருக்கணும். வாங்க ரன்வே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். ஒரு நிமிஷம் இல்லைங்க, இது ஸ்க்ரீன் ஏதோ கம்மியாக தெரியுதுல, இப்போ ஃபிட்டஸ்ட்டாக தெரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரன்வே ஆமாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லைன்னா கரண்ட் கம்பத்தில் முடிஞ்சு என்ன ஆகிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ட்ரோன் ஷாட் போயிட்டு வந்துடலாம். ஏன்னா உங்களுக்கு நான் இப்போ இதோட ஹிஸ்ட்ரி தான் சொல்ல போகிறேன். முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தது போடுற வீடியோலாம் உங்களுக்கு லைனாக வரும். இந்த இன்சிடெண்ட் நடந்தது பார்த்திங்கன்னா 1970 அக்டோபர் மாதத்தில் தான் இந்த இன்சிடெண்ட் நடந்தது. இந்த இன்சிடெண்ட் நடக்கிறப்ப நல்லா மழை, காற்று, புயல், அதனால் சில ரேடார் சிக்னல்ஸும் சரியாக கனெக்ட் ஆக முடியல. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு லேண்ட் ஆக வேண்டிய ஃப்ளைட் இந்த நாக்பூர் ஏர்போர்ட்டில் தான் லேண்ட் ஆக வந்திருக்கு. ஆனால் அந்த ரேடார் சிக்னல் பிரச்சனையினால் அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆக முடியாமையே போச்சு. அதில் பயணம் செஞ்சவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம், அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விமான பயணம் இது. அதுக்கப்புறம் ஒரு உயர்கல்விக்காக போயிட்டு இருந்த மாணவன், அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா, அப்புறம் அந்த பைலட்டுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் அவரோட கடைசி ரைடு. அவர் அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. இதுதான் கடைசி ரைடு. நம்ம தொடரி படத்தில் வரும்ல அந்த மாதிரி, அதுதான் அவர் கடைசி ரைடு. ஆனால் அந்த கடைசி ரைடு எல்லாத்துக்கும் துக்கமாக தான் போய் முடிஞ்சுது. யாருமே இல்லாத ஏர்போர்ட்டில் இவ்வளோ வேகமாக கார் ஓடிக்கிறாங்க. யாரிடாவ? A few moments later. ஏன்டா நாய், அப்பளையிலேயே நான் என்ன சொன்னேன், வரீங்களான்னு கேட்டப்ப நாங்களாம் வரலின்னு பிகு பண்ணிவிட்டு இப்போ மட்டும் எதுக்குடா வந்தீங்க? நீங்கள் தனியாக இருந்தால் தொலைஞ்சு போயிடுவீங்க, அதனால தான் வந்தோம். நான் தொலைஞ்சு போயிடும்னு வந்தீங்களா இல்லை திங்கிறக்கு எதுவும் இல்லைன்னு வந்தீங்களா? சரி, கதையை மறுபடியும் சொல்கிறேன் கேளு. அந்த கதையில் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த பையன் இறந்து போயிடுறான். அவங்க அம்மாவை பார்த்து அவங்க அம்மாவை கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பையன் கடைசியாக சொன்ன வார்த்தை, ஆமாம் நம்ம வீடு கிட்ட வந்துருச்சா. இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் நாக்பூர் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஏர்போர்ட்டுக்கு ஃபுல்லாக சீல் வச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10-15 வருஷம் கழித்து அந்த பில்டிங்லாம் மறுபடியும் ரீஓப்பன் பண்ணி புது பில்டிங்காக மாற்றிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற வசதிகள்லாம் அப்போ இருந்துருந்துச்சுன்னா அவங்கள காப்பாற்றிருக்க முடியுமோ என்னமோ தெரியல. நிச்சயமாக காப்பாற்றிருக்க முடியும். ஆமாம், நிச்சயமாக காப்பாற்றிருக்க முடியும் தான். அதை நம்ம சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனிமேலாச்சும் இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் நடக்காமல் இருக்குன்னு நம்புவோம். ஆனால் இப்போவும் என்ன தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் அடிக்கடி நடக்க தான் செய்கிறது. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அப்போ இருந்த தொழில்நுட்பத்தை விட இப்போ நல்லாவே வளர செலஞ்சிருக்கோம். நல்லாவே நம்ம விமானங்கள்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு? எல்லாம் எந்திரிச்சு சப்பாத்தி சாப்பிட போயிட்டாங்க. ஏன்டா டே, இவ்வளோ நேரம் முக்கி கதை சொல்லிகிட்டு இருக்கிறேன், என்னெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது?
தூங்கி எந்திரிச்சு நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணும். இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க அப்படியே ஷாக்காக போறீங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஏன்னா நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம்ல, இந்த ஃபிளைட்டும் அந்த கதையில வந்த மாதிரியே கிராஷ் ஆயிடுச்சு இல்ல வெடிச்சிருச்சுன்னா அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.